விஜய்க்கு என்ன நடந்தது, என்ன எத்தனை பேர் இறந்தான், யாரும் தகவல் சொல்லி எந்த செய்தியும் அவரிடம் போய் சேரவில்லை. ஒரு பத்திரிக்கையாளர் நைட்டு நிர்மலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், ஏங்க அறிக்கையே வரலையேன்னு. கணக்கு புள்ள வெங்கட்ராமன் லெட்டர் பேர்டு கையெழுத்து இருந்திருக்கு, ஆடிட்டு அவருக்கு தெரிஞ்சதை எழுதி விஜய் அறிக்கைன்னு கொடுத்துட்டாரு. இங்கே நடந்த குழப்பத்துக்கு என்ன மெயின் காரணம்னா, செருப்பை வீசுகிறான், கூட்டம் தொடர்ந்து வர ஆரம்பித்த பிறகு தடியடி நடக்குது. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வருவதை சமாளிக்க முடியாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆள் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா. அப்போது திமுக அரசு மெத்தன போக்கு தான் 39 உயிரிழப்புக்கும் காரணம். அதாவது விஜய் வந்தால் அந்த ஊரை கடையெல்லாம் பூட்டிடுறான். ஆமாம், தெருவுக்கே வர முடியல, கடை வீதிக்கே வர முடியல. இது யார் பொறுப்பு? நீங்கள் செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பி அடித்து நொறுக்கிடுவாருன்னு தகவல் சொல்லப்பட்டு. யாருக்கு? புஷிக்கும் விஜய். எனக்கும் ஸ்டாலின் தான் போட்டி. ஸ்டாலின் எப்போ இறங்குவார்? நான் போய் டக்குன்னு உட்கார்னதில்லை. ஏன் எலெக்ஷன் இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? நாளைக்கே வைங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த கரூர் நடந்த துயர சம்பவம் இன்னைக்கு எல்லாருடைய மனதையும் ரொம்ப வாட்டுது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்னையா இருக்கும்? இதை பற்றி எப்படியா பார்க்குறீங்க? இப்போது இந்த இடம் வேலுச்சாமிபுரம். ஆமாம், முழுக்க தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. பெரிய பெரிய வீதிகளோ பெரிய பெரிய வீடுகளோ இல்லாத குறுகலான மக்கள் வசிக்கிற இடம். அதிகபட்சம் 10,000 பேர் கூடி களைய முடியாது. அதுவே ரொம்ப கஷ்டம். அதுவே கஷ்டம். எடப்பாடி எப்படி அங்கே போய் பேசினாருன்னு கேட்கலாம். ஆமாம், ஆனால் முன்னாடி பேசியிருக்காரு. எடப்பாடி எப்படி பேசினாருன்னா, ஒரு 20,000 முதல் 25,000 பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாரும் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போக மாட்டான். ஆமாம், விசில் அடிக்க மாட்டான், கூட்டம் சேர்த்த மாட்டான். இது எடப்பாடி பேச்சை கேட்கணும். அது 1/2 கிலோமீட்டரில் அந்த பேச்சு கேட்டாலும் அவன் கேட்டுட்டு அங்கேயே இருப்பான். முண்டி அடித்து கொண்டு முன்னேற மாட்டான். தெளிவான தொண்டர்கள். ஜெயலலிதாவை பார்த்துருக்கான், எம்ஜிஆரை பார்த்துருக்கான், அண்ணாவை பார்த்துருப்பான். அப்போ இந்த ரசிகர் மன்றங்கள் அல்ல, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. இப்போது இவர்கள் இப்படி இங்கே கூட்டம் அதிகமாக வரும், குறித்த நேரத்தில் விஜய் வர முடியாது, விஜயை பார்ப்பதற்கு கூட்டம் முண்டி அடிக்கும். இப்படியெல்லாம் பல விஷயங்களை தெரிந்து கொண்ட தாவேகா கரூர் பைபாஸ் ரோடு, மதுரை பைபாஸு, இப்படி ஊருக்கு வெளியில் தான் அனுமதி கேட்டிருக்காங்க. ஊருக்கு வெளியில் அனுமதி கேட்டு திமுக 30 வேங்கிப்பட்டி இங்கெல்லாம் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் அரசு காவல்துறை எஸ்பி ஜோஸ் தங்கையா எஸ்பி அவர் உங்களுக்கு வேலுச்சாமிபுரம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிருக்கு. எதுக்கு அங்கே கொடுக்கணும்? அப்போது இதை நீங்கள் வெளியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூடினால் அது ஒரு மாநாடாக மாறிடும். ஆமாம், அது ஒரு மாநாடாக மாறிடும். இதை ஸ்டாலின் கேட்பார், என்னையா ஊர் கரூர்லேயும் இவ்வளோ கூட்டம் வருது, நீ ஜெயிப்பியா, நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி கேள்வி வந்துவிடக்கூடாது என்பதனால் எஸ்பி ஜோஸ் தங்கையாவுக்கு செந்தில் பாலாஜியை அழுத்தம் கொடுத்து அங்கேயே கூட்டத்தை போடு, அனுமதி வேற கொடுக்காத, இப்படி சொல்லப்பட்டு இருக்கலாம். இதை நீங்கள் ஏர்போர்ட்டில் 5,000 பேர் உள்ளே புகுந்துட்டான். ஆமாம், மரக்கடை வருவதற்கு 7 நிமிஷம் வருவதற்கு 7 மணி நேரம் ஆயிருக்கு. இதையெல்லாம் திருச்சி ஐஜி காதலியே வாங்கலை. ஏன்னா சென்னையிலிருந்து உத்தரவு, அவரை ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, அவர் விருப்பம் போல பண்ணட்டும், ஃப்ரீயாக விட்டுரு. ஏன்னா நம்மளை அவர் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. யாரை? திமுகவை எதையுமே பேசுவதில்லை. இல்லை, திமுக தானே முக்கியமாக சாடுறாரு. திமுக இதை பண்ணியிருக்கு, இதை பண்ணல. நல்ல கேள்வி. நான் என்ன கேட்குறேன், திமுகனா திருச்சியில் நேரு திமுகவா அதிமுகவா? திமுக தான். நேருவுடைய சொத்து பட்டியலை அத்தனை எடுத்து போட்டிருந்தா 1 மாதம் அதுதான் செய்தி. எத்தனை மாதம்? 1 மாதம். அமெரிக்காவில் பண்ணை வீடு வச்சுருக்கார். அந்த பண்ணை வீடு ஏது? காவிரி ஆஸ்பத்திரியெல்லாம் திடீர்னு முளைக்குது.
பலாயிரம் கோடிக்கு கேட்டாரா? ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் லால்குடியில் நேரு ரைஸ் மில். இப்படி பலாயிரம் கோடி சொத்துக்கள். இப்போ உள்ளாட்சியில் வேலுமணி மீது எந்த வழக்கும் போடலை. ஆமாம், நான் எடுத்து கொடுக்குறேங்க. யாருக்கு? விஜய்க்கு. இல்லை, இதெல்லாம் தெரியுமா விஜய்க்கு? விஜய்க்கு இல்லை, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஐடி விங்குக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் ஸ்கிரிப்டில் உள்ள அதெல்லாம் ஏன் எழுதி கொடுக்குறவனுக்கும் பயம், பேசுகிறவனுக்கும் பயம். ஓ, கேஸை போட்டு கோர்ட்டில் இழுத்துருவார். யார்? நேரு. அதனால் சைதை சாதிக்கு பேசுவார்ல ஊழலை பற்றி, அதே மாதிரி பேசிட்டு கலைஞ்சி போயிடுறது. இதுதான் விஜயுடைய டைலாக். இதை விஜயை வேலை வாங்குகிறவனுடைய டைலாக் இதுதான். அப்போ அரசியலே இல்லை. அதனால் விஜயை இந்த கூட்டம் சேருவதை தடுப்பதோ அவருக்கு அழுத்தம் கொடுப்பதோ எந்த விதமான வழக்கு பதிவு செய்வதோ இல்லை. ஏன் பேரிகார் உடைக்கப்பட்டதா இல்லையா விமான நிலையத்துக்கு முன்பு? அன்னைக்கு வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. விஜய் மீது வழக்கு போட்டுக்கணும், புஷி ஆனந்த் மீது வழக்கு போட்டுக்கணும். இப்போ போட்ட வழக்கு அன்னைக்கே போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடலை? நாகப்பட்டினத்தில் ஏன் போடலை? திருவாரூரில் ஏன் போடலை? எல்லா பக்கமே போட்டிருக்காங்க. அந்த கிரேனில் மாலை போட்டெல்லாம் போட்டிருக்காங்களே. என்ன என்ன வழக்கு? கிரேனில் மாலை போட்டாங்க. அது வழக்குனா நீதிமன்றத்தில் தண்டனை கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான் வழக்கு. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது. அதாவது விஜய் வந்தால் அந்த ஊரை கடையெல்லாம் பூட்டிடுறான். ஆமாம், தெருவுக்கே வர முடியல, கடை வீதிக்கே வர முடியல. இது யார் பொறுப்பு? மாநில அரசு தான் பொறுப்பு, உள்துறை தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறை அதெல்லாம் கண்டுகொள்வதில்லை. நீ ஊருக்குள்ளே வரக்கூடாதியா? ஊருக்குள்ளே வந்தால் ஒரே நேரத்தில் 10,000 பேர் 15,000 பேர் வந்தால் அன்னைக்கு கடையை லீவ் விட்டுறான். ஆமாம், அந்த கடையை ஏன் போய் ஜாமான் வாங்குவான்? பஜாரே காலி ஆயிடுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஜெயலலிதா ஹெலிகாப்டர் எங்கே இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா? அப்போது திமுக அரசு மெத்தன போக்கு தான் 39 உயிரிழப்புக்கும் காரணம். இல்லை, ஃப்ரீயாக விட்டாங்களா எப்படி? ஆமாம், நடக்கட்டும். இல்லை சார், யாரும் உயிர் போவதை திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க. எப்படியோ நடந்துட்டு போட்டோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, புஷியானதே வந்து சர்வே பண்ணியிருக்கார். எங்கே? கரூர். அந்த கரூர் வேலுச்சாமி பொறுத்த இங்கே நம்ம கூடலாமா, இங்கே நம்ம ஆட்கள் வருவாங்களா எல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே மாவட்ட செயலர் மிரட்டி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். இதை ஆதவ அர்ஜுனாட்ட ஒரு 100 பேர் இருக்கான் ஐடிவி, அவன் இதை சர்வே பண்ணியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. இவ்வளோ பேர் கூடுவாங்க, இத்தனை மணி நேரம். இவர் செயற்கையாகவே ஒரு தடுமாற்றத்தை காலதாமத்தை உருவாக்குறது. ஏன்னா ஒரு கும்பல் சேரணும்ல, ஒரு ஹைப்பை உருவாக்க லைம்லைட்ல இருக்கு மொத்த மீடியா. அதான் நியூஸ். ஆமாம் ஆமாம், இதுதான். நீங்கள் 4 மணிக்கு வராதான் 7 மணிக்கு தான் புறப்படுறது. இது எல்லாமே திட்டமிட்டு. அப்போ இல்லையா, அப்போ அங்கே 8:30 மணிக்கு காலைல 8:30 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இங்கேயே 8:30 மணி தான் கிளம்புற ஆரம்பியா அணையூர்ல? ஆமாம். அப்போ இது அரசு என்ன பண்ணியிருக்கணும்? தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. பெரம்பலூர் நிப்பாட்டில், பெரம்பலூர்ல டைம் ஆச்சுங்க, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இது மேலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு சொல்ல மாட்டோமா? அப்போ இதெல்லாம் காவல்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறி விட்டது. முதலமைச்சர் அலுவலகம் வந்து அதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா சட்ட ஒழுங்குனா எஸ்பி பண்ணிடுவார், அதுக்குள்ளே அரசியல் இருக்குது. ஆமாம், சட்ட ஒழுங்குனா ஐஜி பண்ணிடுவார், ஐஜிக்கு மேலே முதலமைச்சர் அலுவலகம் இருக்குது. அப்போது முதலமைச்சர் அலுவலகம் இதை பார்த்து என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணணும். ஆனால் அதையெல்லாம் பண்ணுறதில்ல. முதலமைச்சர் அலுவலகம் என்ன பண்ணுது? நீங்கள் செய்யாறில் சிப்காட்டுக்கு 3 போக விளையிற நிலத்தை எடுக்கிறாங்க. சிப்காட்டில் ஒரு ஐடி படித்த ஒரு விவசாயி போராடுறான், அவனை குண்ட சட்டத்தில் அடைச்சி கொண்டு திருநெல்வேலி ஜெயிலில் அடைக்கிறீங்க. முதலமைச்சர் அலுவலகம் முதலமைச்சருக்கே தெரியாமல், முதலமைச்சருக்கே தெரியாமல் முதலமைச்சர் அலுவலகம் ஒரு விவசாயி குண்ட சட்டத்தில் அடைத்த பிறகு வேல்முருகன் போய் கத்துறாரு. தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் போய் கத்துறாரு. கத்திய பிறகு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். உலகம் பூரா 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இதான் உலகம் பூரா சட்டம். இங்கே 12 மணி நேரம் ஆக்கி சட்டமன்றத்தில் ஜியோ பாஸ் ஆகுது. வேலுமுருகன் எட்டி குச்சி ஓடி போய், ஏங்க உலகத்துக்கே நம்ம தப்பான வழி காட்டக்கூடாதுங்க. கண்டிப்பாக. அப்போ உப்பு உரப்பு சூடு சொரணை வேலுமுருகனுக்கு மட்டும்தான் இருக்கா? இங்கே யாருக்குமே இல்லையா? அப்போ முதலமைச்சர் அலுவலகம் கார்பரேட் ஏஜெண்டாக மாறிட்டான். முதலமைச்சர் அலுவலகம் ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஆஃபீஸு. அப்போ முதலமைச்சருக்கான ஆஃபீஸே இல்லை.
இல்ல எனக்கு ஒரு டவுட்டியா, திருச்சியில ஒரு பரப்புரை நடக்குது, அங்கே எந்த அசம்பாதம் இல்லை, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இதுல திருவாரூர் நாகப்பட்டினம் நடக்குது, அங்கேயும் எந்த இது மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கே நாமக்கல் நடக்குது, அங்கேயும் இது மாதிரி பிரச்சனை இல்லை. கரூர்ல மட்டும் ஏன் எந்த பிரச்சனை இல்லை? அதாவது கரூர்ல மற்ற இடங்களை விட இது குறுகலான இடம். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர் பேசுகிற போது மேடையில் தூக்கி செருப்பை வீசுகிறான். கூட்டம் தொடர்ந்து வர ஆரம்பித்த பிறகு தடியடி நடக்குது. இதெல்லாமே இந்த குறுகலான இடத்துல நடந்ததனுடைய விளைவு மக்கள் வெளியேற முடியல. அந்த இடம் அதிகபட்சம் உள்ளூர்வாசியே சொல்கிறான் 10,000 பேர் மேலே யாரும் கூடுனதே இல்லை, தாங்காது. எடப்பாடி கூடிச்சுன்னா எடப்பாடி வழி பூரா நிற்கிறான், முண்டி அடிச்சு உள்ள ஏறுறதுல சொன்னா ஏத்துக்குவாயா, இந்த அணில் கொஞ்சம் ஏத்துக்காது. அது அதனுடைய விளைவு தான் இந்த 39 உயிர். நீங்க அறிவு இருந்தா குழந்தைய கொண்டு போய் 10 மணி நேரம் காத்திருப்பானா? 1.5 வயசு குழந்தை, அதை பாருங்க, அது அவங்க அப்பா கதறான், பைத்தியம் மாதிரி ஆயிட்டாயா. இல்லை நீங்க நம்ம வருத்தப்படுவதை தவிர என்ன பண்ண முடியும்? அறிவு யாருக்கு இருக்கணும்? அவங்க அப்பனுக்கு இருக்கணும். 1.5 வயசு குழந்தை விஜய் பார்க்கணும் தான். அதானே, ஏன் வீட்டில் டிவியில் காட்டு அங்கே பாருப்பா அப்படின்னு. அறிவில்லாத ஒரு கூட்டம் தமிழர் கூட்டம், 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற கூட்டம் தமிழர் கூட்டம். இதில் அரசியல் பண்ணுவது திமுக ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம். பகடக்காய். இப்போ மனித உயிர் யாருது? அப்பாவி தமிழர். இங்கே ஒட்டுமொத்தமாக யார் அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பது, இதற்கான சண்டை தான். மக்களை காப்பாற்றுவதற்கான சண்டை இல்லை, மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான சண்டையே இல்லை. யார் திருடுவதற்கு அதிகாரத்தை? இப்போ வேலுமணி என்ன பெரிய மக்கள் தொண்டனா? தங்கமணி என்ன பெரிய நல்லகண்ணு பேரனா? நத்த விஸ்வநாதன் என்ன ஜீவாவுடைய தம்பியா? எல்லாம் கொள்ளையடிக்கணும். நத்தத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம். சைக்கிளில் புளி வித்துட்டு இருந்த நத்த விஸ்வநாதனுக்கு எப்படியா இவ்வளோ பெரிய ஸ்டேடியம்? யார் கட்டி வச்சுருக்கா? நத்த இன்டர்நேஷ்னல் சிட்டியா? கிரிக்கெட் ஸ்டேடியம் யார் கட்டி வச்சுருக்கா? நத்த விஸ்வநாதனையா மகன் கட்டி வச்சுருக்கான். அப்போது இவர்களெல்லாம் மக்களுடைய சொத்துக்களை, மக்கள் கட்டுகிற வரிகளை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்கள். எதுக்கு சண்டை? அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அதிகாரத்தை கைப்பண்ணி மக்கள் பாலாரும் தேனாருமா ஓடப்போவது இல்லை. கிண்டி ரேஸ் கிளப்பு G2 பட்டா போட்டாச்சு. இதுக்கு தான் சண்டை. விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடையில மணப்பாக்கத்தில் 400 ஏக்கர் ரெட் பிரிக்ஸ் சிகப்பு செங்கல் வில்லா 30,000 கோடிக்கு வரப்போகுது. அதுக்கு தான் சண்டை, வேறு என்ன சண்டை? இல்லையா, இப்போ நேற்று விஜய் வரும்போதே நிறைய உயிரிழப்பு வந்திருக்காம் ஐயா. அந்த உயிரிழப்பு ஒரு பக்கம் செத்து கிடக்குறாங்க, ஒரு பாட்டி பேசியிருக்க இவருக்கே தெரியாமல் பேசியிருக்காராம் ஐயா. சார், அதாவது இங்கே நடந்த குழப்பத்துக்கு என்ன மெயின் காரணம்னா, மக்கள் 3 மடங்கு அங்கே கூடிட்டான். 3 மடங்கு கூடிய பிறகு நீங்கள் கூட்டம் முடிந்த பிறகு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. காவல்துறை கட்டுப்பாட்டை கூட்டம் மீறிடுச்சு. லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, செருப்பு வீசப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லை, அவர் பேசியிருக்கும் போதே உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எதுக்குயா? நீங்கள் ஆம்புலன்ஸ் அவருக்கு கொடி கட்டியே வருது. ஆமாம், அதான் அவர் சொல்கிறாரு, என்னடா நம்ம ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. எதுக்கு அது? நீங்கள் மயக்கமாக விழுந்துட்டா தூக்கிட்டு போகுது. எங்கே முன்னாடி விழுந்தானா பின்னாடி விழுந்தானா இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் போலீஸினுடைய கட்டுப்பாட்டை கூட்டம் மீறிடுச்சு. இந்த இடத்துல அனுமதி கொடுத்ததே முதல் குற்றம். கண்டிப்பாக இந்த இடத்துல அனுமதி கொடுத்தது முதல் குற்றம். 2வது குற்றம், இந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்தால் கட்சிக்கு கெட்ட பேர் வரும், மிகப்பெரிய பின்னடைவு வரும். இதை ஆய்வு செய்த இந்த ஐடி விங், புஷி, ஜஸ்ஸி எல்லாம் இது காதுலேயே வாங்கலை. இது 2வது குற்றம். ஆக மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், மனித உயிர்களை பற்றி கவலை இல்லாமல், வாக்கு வங்கி மட்டும்தான் கவலை. எப்படியாவது வாக்கு வங்கியை வாங்கி எப்படியா அதிகாரத்துக்கு போக வேண்டும். இதை தாண்டி மக்கள் நலன் 1% கூட கிடையாது. மக்கள் நலன் 1% கூட கிடையாது. மக்கள் நலன் இருந்தால் இந்த கூட்டத்தை அவர் கேன்சல் பண்ணியிருப்பார். எங்கே? கரூர் வேலுச்சாமிபுரம் கூட்டம் ரத்து செய்யப்படும். எங்களுக்கு வெளியில் கொடுங்க, நான் போட்டுக்கிறோம். முப்பெரும் விழா எங்கே நடக்குது? வெளியில் இங்கே நடக்குது. வேலுச்சாமிபுரத்துக்குள்ள நடந்தது. அப்போ அது ஒரு தடல நடக்குது.
இதே ஏற்பாட்டை செய்திருக்கணும். ரெண்டாவது, விஜய் ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கை கூட்டத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு காலதாமதம் பண்ணுகிற பொழுது கூட்டம் அதிகமாகும், கூட்டத்தை பிரமிப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்படியான திட்டங்கள் தான் இது. பூராமே மலிவான வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கான கூட்டமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா ப்ளசண்டே வழக்கு அதிமுக தொண்டை என்ன பண்ணுறான், கோகிலவாணி கல்லூரி மாணவியை உயிரோடு கொடுத்துறான். இதாண்டா தியாகம். இதுதான் தலைவிக்கு நான் செய்கிற தியாகம். இதுதான் அந்த நபர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிது. ஆனால் அது இப்போ தூக்கு தண்டனையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் ஒன்றிய செயலாளர் ஆகிட்டான். அப்போ இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் அதிமுக ஒரு கட்சியே இருந்திருக்காது. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா எம்ஜிஆர் அன்றைக்கே கைதாகிருக்காரா, எங்கே ஊழல் பண்ணியிருக்காரா, எங்கே ஜெயிலுக்கு போயிருக்காரா? கிடையாது. தொண்டை போராடி இருக்கானா? இல்லை. காசு கொடுக்காம எம்ஜிஆரை போய் பார்க்குற கூட்டம் யாருது? அதிமுக. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுவும் ஒரு விஜய் முன்னேற்ற கழகமாக மாறிப்போச்சு. கோகிலவாணி கொளுத்தப்பட்டது மகாமம் கும்பகோணத்தில் மனித பேர், செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டது 100 பேர். இப்படி தான். அப்போ மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் இவர்களாம் கட்சியே நடத்த முடியாது. கட்சியை கலைச்சிட்டு கத்திரிக்காய் வைக்க போயிருக்கணும். ஆனால் இந்த மக்களுக்கு அரசியலே தெரியல. இல்லை, ஒரு தலைவருக்கு தெரியாதையா? இப்போ இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு, இங்கே ஏதாவது அசம்பாதம் நடந்தால் நம்ம தானே பொறுப்புன்னு தெரியாதான்னு அவருக்கு? அது அவர்தான் முதலமைச்சர் ஆகிட்டாரே. ஓ, அதுக்குள்ளேயும்? ஆமாம். உள்துறை அமைச்சர், பிடபிள்யூ, ஹைவேஸ், இப்படி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ், எத்தனை தேர்தல் வியூக வகுப்பாளர் வச்சுக்கிட்டு 40 உயிர் போயிருக்கு, 39 உயிர் போயிருக்கு. இதுதான். ஆனால் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அத்தனையும் அறுவடை செய்யக்கூடிய தலைவன் விஜய்னு இந்த ஐடிவிக்கு உட்பட ஆதவ் அர்ஜுனா அத்தனை பேரும் நீங்கள் முதலமைச்சருடைய அமைச்சர்கள் இந்த மனநிலைக்கு வந்துட்டான். அப்போ இப்படி ஏழைபாட ஏப்பா இங்கே கூட்டம் நடத்தினா அசம்பாவிதம் வரும், இந்த கூட்டம் இவ்வளோ கட்டுப்படுத்த முடியாது. இப்படியாக நீங்கள் ஒரு மாநாடு தான் கருணாநிதி 10 தடவை வந்துட்டு போவார். ஆமாம். ஏற்பாடு எப்படி போயிட்டு இருக்கு என்னங்கிறது பந்தல்லாம் ஒழுங்காக கயிறு போட்டு கட்டியிருக்கானுங்களா, இல்லை பந்தல் விழுந்துருமா, சாப்பாடு இருக்கா, எல்லாம். அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதோ அந்த டொயோட்டா என்ன கார் அது 2 கோடியா? ஆமாம், கேரவன். அதில் என்ன நடக்கிறது, வெளியில் என்ன நடக்கிறது, உள்ளே என்ன நடக்கிறது எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். இல்லையா? இப்போ விஜய் வந்தால் கூட்டம் கூட தெரியும், டிராஃபிக்காகவும் தெரியும். எதுக்கே ஊர்வலமாக வரும்? நான் திருச்சி ஏர்போர்ட், அங்கே பக்கத்தில் சேலம் ஏர்போர்ட் இருக்குது, அதை விட்டுட்டு திருச்சியிலேருந்து வர்றாரு, காரில் வர்றாரு, ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. எதுக்கு இது? எல்லாம் செயற்கை சினிமா, எல்லாமே திட்டமிட்டு செயற்கையாக சினிமாத்தனமாக இந்த கவர்ச்சி கூட்டம், கவர்ச்சியான அரசியலின் மூலம்தான் வாக்கு வங்கியாக இந்த மக்களை மாற்ற வேண்டும். இல்லை, அதை தாண்டி எந்த பொது நோக்கம் கிடையாது. இல்லை, இப்போ வர்ற கூட்டம் வாக்கு வங்கியாக மாறுமையா? இல்லை, அவர் 26 தான் அது முடிவு தெரியும். எல்லா கட்சிக்காரனும் விஜய் ரசிகராக இருப்பான். அப்படிங்கும்போது எல்லா கட்சிக்காரனும் ஓட்டு போடுறானுங்க. இல்லை, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஓ, எனக்கும் ஸ்டாலின் தான் போட்டி. ஸ்டாலின் எப்போ இறங்குவார்? நான் போய் டக்குன்னு உட்கார்னதில்ல. ஏன் எலெக்ஷன் இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? நாளைக்கே வைங்க. நான் அடுத்த சிஎம் நான் கரூர்லேருந்து நேராக எங்கே வந்துடுறேன், தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறேன். இப்படியான மனநிலைக்கு வந்த ஒரு மனநோயாளி கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய ஆசைக்கு 39 உயிர், குழந்தை குட்டியெல்லாம் செத்து போச்சு. நசுக்கி இருக்காங்க, மிதிச்சு நசுக்கி. அவன் அப்பா பாருங்க அப்படியே அழுவுறான், கண் கலங்குது. இல்லை, அது காரணம் அப்பனுக்கு அறிவில்லை. அந்த குழந்தை விஜய் பார்க்கணுன்னு தான். அப்போது அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு காட்டு முராண்டி கூட்டமாக தமிழன்னு பக்கத்து ஸ்டேட்டில் கேட்குறான், பக்கத்து மாநிலத்தில் கேட்குறான். கேரளாவில் எத்தனை சினிமாக்காரன் வந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனும் தமிழன் தான். ஆமாம், அவன் சேரன். சேர நாடு இப்போ கேரளா நாட மாதிரி. உண்மையான பெரியார் சொன்னால் அது கேரளான்னு சொல்லிட்டு போயிடலாம். கேரளா மார்க்ஸ் மண், பெரியார் மண். எந்த சினிமாக்காரன் இப்படி தழுவி கொண்டாட மாட்டான், நசுங்கி சாக மாட்டான். காரணம், அவனுக்கு கம்யூனிசமும் கல்வியும் தரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய மலையாளிகள் நீங்கள் ஒரு பெரிய சக்தியாக அவன் மாறியிருக்கான். ஆனால் தமிழன் உலகம் பூரா அடி வாங்குறான், உலகம் பூரா கூலியாக இருக்கான், உலகம் பூரா அகதியாக இருக்கான், உலகம் பூரா அடிமையாக இருக்கான்.
இல்லை ஏப்பண்ணா, எனக்கு தமிழக அரசியலை இதை மாற்ற முடியாதுயா. ஒரு நடிகனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, இது எதுக்கு? இது வந்து சரியான ஒரு போக்கா எப்படியா? மிக 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 வருத்தத்துக்குரிய போக்கு. பச்சை குழந்தைய கொண்டு போய் அங்கே இப்போ பலி கொடுத்துருக்கான்னா அவனை போன்ற பாவிகளை அரசியல் போகாதனுடைய விளைவு அவனுக்கு அந்த உயிர் பறி கொடுத்துருக்கான். அந்த குழந்தை பெருசாகி அவனை வயதான காலத்தில் காப்பாற்றுவான், கொல்லி போடுவான், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பலி கொடுத்து பிள்ளைக்கு அப்பயும் கொல்லி போடுறான். காரணம் அவனுக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்ச அந்த கோடம்பாக்க களிச்சடையை போய் பார்த்துருக்க மாட்டான். கோடம்பாக்கம்னால அது என்ன, இரவு கூத்து பகல் கூத்து, இவன் மனைவியை காணான், அவன் பொண்டாட்டியை காணான், இமான் பொண்டாட்டியை சிவகார்த்தியை தள்ளிட்டு போயிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல. பல இதுதான் பாலியல் வக்கரங்கள் தீனி போடுகிற இடம் தான் கோடம்பாக்கம். ஆனால் அவனை தான் இன்னைக்கு தலைவனை மதிக்கிறான் இல்லையா? அப்போ இவனுக்கான அரசியல் என்னன்னு இவனுக்கே தெரியல. திமுக அண்ணா திமுக மீது உள்ள வெறுப்பு இன்னொரு தலைவனை தேடுது. இதுதான் ஒரு நடிகனை தேடுது. நடிகனை தேடுது இல்லையா? இப்போ நேற்று மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தெரியும் விஜய்க்கு செத்துருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா மருத்துவரை வந்து ப்ரெஸ் மீட் தரும்போது பாடியாக தான் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லை இறந்தாங்க கொண்டு வரீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எதுக்கு அவசர அவசரமாக சென்னை திரும்பணும் விஜய்? நீங்கள் அவருக்கு அந்த மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, கட்சியை பற்றி எந்த கவலையும் இல்லை. எப்படியாவது நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இரங்கல் அறிக்கையே இல்லை. அங்கே இல்லை 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 செத்த ஒரு இல்லை 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 நான் சொல்கிறேன். ஒரு பத்திரிக்கையாளர் நைட்டு நிர்மலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், ஏங்க அறிக்கையே வரலையேன்னு. அவரை தொடர்பு கொள்ள முடியாது. யாரை? விஜய் 6 மணி பார்ட்டியை. அப்போது என்னாச்சு, கணக்கு புள்ள வெங்கட்ராமன் லெட்டர் பேர்டு கையெழுத்து இருந்திருக்கு. ஆடிட்ரு கணக்கு புள்ள. அவர் என்ன சிஏ ஆடிட்டெல்லாம் கிடையாது, கணக்கு புள்ள. அவர் தான் கட்சி பொருளாளர். லெட்டர் பேர்டு இருந்திருக்கு. அவருக்கு தெரிஞ்சதை எழுதி விஜய் அறிக்கைன்னு கொடுத்துட்டாரு. விஜய் அறிக்கை இல்லையா? விஜய்க்கு என்ன நடந்தது, என்ன எத்தனை பேர் இறந்தான், யாரும் தகவல் சொல்லி எந்த செய்தியும் அவரிடம் போய் சேரவில்லை. அவரிடம் வந்து இன்னும் உத்தரவு இல்லை, என்ன கொடி அறக்கம்பத்தில் இறக்குன்னு. இறந்து 24 மணி நேரம் ஆக போகுது. இதில் இதுதான் தெரியுமா விஜய்? ஒரு துக்கு நாள்னா இப்போ இதெல்லாம் கொடி அறக்க அதெல்லாம் தெரியாது அவருக்கு. தெரியாது. தெரியாத தலைவனை மக்கள் தேடுகிறான். அரசியலே தெரியாத, அரிச்சுவடையே தெரியாத ஒரு தலைவனை யார் தேடுறான்? இந்த மக்கள் தேடுறான். யாரா? முதலமைச்சர் நாற்காலியை வைத்து கொண்டு தேடுறான். இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடை என்னன்னு சொல்கிறோம். 20 லட்சம் திரண்டு இருக்காரு அன்னைக்கு இறந்தவங்களுக்கு. ஆமாம், முதலமைச்சர் 10 லட்சம்ட்டாரு, இப்போ இவர் 20 லட்சம். இந்த 20 லட்சத்தை கொடுப்பதற்கு முன்பு அந்த மனித உயிர் சேதாரம் ஆகும். வேலுச்சாமிபுரத்தில் இதை தெரிந்து கொண்டால் அந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அது இல்லை, கூட்டம் கூடணும், நமக்கு இன்னும் மாஸ் ஆகணும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறாரு. அதுதான் சினிமாக்காரர் எப்பவுமே மனித உயிர்களில் தான் விளையாடுவார். அவனுடைய உணர்ச்சிகளில் தான் விளையாடுவான். அவர்களுடைய கொள்கைகளில் தான் விளையாடுவான். காரணம் அவனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. கேரவன் வாசிகள் தானே இவர்களெல்லாம் கேரவன் வாசிகள். நேற்று இந்நேரமாக என் தலைவனை பார்க்கணும், என் தலைவா ஐ லவ் யூ அப்படின்னா அவ்வளோ பெண்கள் வந்து இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு அதே பெண்கள் அழுதுட்டு இருக்காங்க ஐயா. இல்லை, அதுதான் வரலாற்று தவறு. நீங்கள் வரலாறு எப்பவுமே நெளிவு சுழிவாக நேரான ஒரு கோடு அல்ல, வளைந்து வளைந்து நெளிந்து போகும். இந்த விஜய் அரசியல் பக்குவப்பட வேண்டும். விஜய் பக்குவப்படணும், விஜய்க்கு ஓட்டு போடுறோம் பக்குவப்படணும். புஷி ஆனந்த் பக்குவப்படணும். புஷி ஆனந்த் வந்து கரூர் கூட்டம் நடக்கிற அந்த வேலுச்சாமிபுரத்தை 4 மணி நேரம் சுற்றி வந்திருக்காரு, பார்த்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வருவதை சமாளிக்க முடியாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆள் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் அவரும் ஓடி ஒழிஞ்சிருக்காரு ஐயா. இவர்கள் அதாவது இல்லையா, ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்னா நிக்கணும் ஐயா. இப்போ ஒரு சித்திர சாவு அங்கிருந்து மருத்துவமனையில் இன்னும் இருக்கணும். ஆமா, ஒருத்தர் இல்லை. எதுக்கு ஓடி ஒழியணுங்கிறேன். ஏன் ஓடி ஒழியணும்னா இவர்கள் மீது அந்த மக்கள் கோபம் திரும்பிடும். அடித்து துவாபசம் பண்ணிடுவான். யார்? நீங்கள் செந்தில் பாலாஜி ஆளை அடித்து நொறுக்கிடுவாருன்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? புஷிக்கும் விஜய்க்கும். இதுதான் தப்பிச்சு ஓடுறது காரணம்.
இன்னைக்கு அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் இன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு தரணும்னு சொல்லி இன்னைக்கு அரசு சொல்லியிருக்கு. எதுக்காண்டியா? ஏன்னா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல். இதுக்குள்ள என்ன அரசியல்? இதில் என்ன அரசியல்னா, இந்த மரணத்துக்கு எங்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை, அரசு தான் இதுக்கு பொறுப்பு. இப்படி விஜயை சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் மாநில செயலாளர்களும் நிர்வாகிகளும் இந்த கருத்தை வலியுறுத்திட்டே வரலாம். இதுக்கு நாங்கள் பொறுப்பே இல்லை. ஆனால் மக்கள் கோபம் விஜய் மீது திரும்பிவிடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த பாதுகாப்பு. ஆனால் நேற்று விஜய் சொல்கிறாரு, நான் இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்தது காரணமே காவல்துறை தான், அவங்க இல்லைனா வந்திருக்க முடியாது அப்படிங்கிறாருயா. இல்லை, அது காவல்துறை ஒரு சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு. ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் சமாளிக்க முடியாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கட்சி தலைமை எப்படி இருப்பான்? நேற்று நாமக்கல்ல பேசும்போது ஒரு மாதிரியா உளர்றாரு, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு லேட்டாக வர்றாரு. இதெல்லாம் எப்படியா? அது இல்லைங்க, அதாவது இது ஒரு மலிவான சினிமாத்தனமான அரசியலுங்க. இப்போ காமராஜ் இருந்தார், பெரியார் இருந்தாருன்னா அவர்களுக்கு இப்போ சுவாச காற்றே அரசியல் தான். இவர்களுக்கு பொழுதுபோலினா சனிக்கிழமைக்கு வருவாங்க. பொழுதுபோலினா சனிக்கிழமை வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதா? சனிக்கிழமை அரசியல்வாதிகள். இதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் இவர்களை பார்க்க கூடுகிற கூட்டம் இவர்களுக்கு என்னவா போகுது? ப்ளஸ்ஸாக போகுது. அதுதான் அதான் ஓப்பனாக சொல்கிறாரு சார். சனிக்கிழமைனா எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க, அன்றைக்கி நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படிங்கிறாரியா. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஃப்ரீயாக இருக்குன்னு அன்னைக்கு வர்றேன் அடுத்து சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதில் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் எந்த வகையான அரசியல் மலிவான அரசியலை செய்துவிட்டு நீங்கள் பப்ளிக்கிட்ட வரணும். ஏற்றுக்குவாங்க. கோகிலவாணி கொளுத்துலையா? எல்லார் வீட்லேயுமே கோகிலவாணிகள் இருக்கு. கோகிலவாணிகள் ஜெயலலிதா சிறைக்கு போவதற்கு கோகிலவாணிக்கு என்ன சம்பந்தம்? 3-4 பெண்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். ஒரு 3-4 பெண்கள் மூஞ்சி முகையெல்லாம் வெந்து போச்சு. அவருடைய வாழ்க்கையை கற்பனை பண்ணிப்பார். இதை நடத்தியது அதிமுக தான். அதிமுக தொண்டன் தான். ஆனால் அந்த கட்சி அந்த பகுதியிலே ஜெயிக்குது. பாலியல் வழக்கு பொள்ளாச்சி அண்ணா அடிக்காதான் கழட்டிடுற அண்ணா அடி நம்ம எல்லாரும் கேட்டோம். பொள்ளாச்சி ஜெயராம் அங்கே தான் ஜெயிக்கிறார். அதிமுக ஜெயிக்கும் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில். அப்போ இந்த மக்களை அரசியல் மயப்படுத்தாதவருடைய விளைவு தான் பெரியாருடைய உழைப்பு, காமராஜருடைய உழைப்பு. அந்த உழைப்பெல்லாம் வீணாக போய் இந்த குழந்தை உயிர் மிதிப்பட்டு இறப்பதற்கு அந்த அரசியல் வரை தமிழிடம் ஒரு பெரிய வெறுமை ஏற்பட்டுருக்கு. இப்போ அதிமுக திமுக எதிர்ப்புனால அவ்வளோ பேர் விஜய்கிட்ட போகிறோம். ஆமாம், திமுகவும் ரெண்டும் சேர்ந்து தான் அரசியல் பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போது அதை விட சாக்கடையான விஜயை நோக்கி போவதற்கு அதுதான் காரணம். இன்னைக்கு 39 உயிர் போயிருக்கியா, இதற்கு விஜய் தானே பொறுப்பே இருக்கணும். விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் வழக்கு பதிவு பண்ணது செயற்கையாக நீங்கள் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது யார்? 7 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருக்கணும்ல. ஆமாம். இல்லை, 1 மணி நேரம் 8 மணிக்கு போயிருக்கலாமையா? எதுக்கு இவ்வளோ காலதாமதம்னா எனக்காக லட்சக்கணக்கானது காத்திருக்கான். நான் வருகிற வரை காத்திருப்பான். கொஞ்சம் லேட்டாக நீங்கள் எம்ஜிஆர் கூட்டத்துக்கு வந்த பிறகு கூட்டம் வந்துடும். ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த போன்ற ஆட்கள் ஃபோன் பண்ணி கேட்பான், கூட்டம் வந்துருச்சா? அப்போ தான் வருவோம். அதே கல்ச்சர் தான் மாறல. ஆமாம் ஆமாம். இப்போ இதில் வந்து இப்போ நீதிமன்றமோ சொமோட்டோவா அந்த வழக்கு எடுத்து பண்ண முடியுமாயா? அப்படி கண்டிப்பாக இதில் வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா விஜய்? கண்டிப்பாக மாநில அரசு கண்டிப்பாக பண்ணணும். மாநில அரசு பயப்படுது, விஜய் பார்த்தா பயப்படுது. ஒரு நபர் விசாரணை போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அது பல்லில்லாத ஆணையங்கள். நீங்கள் அருணா ஜெகதீஷனை போட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அவர்களெல்லாம் பணி உயர்வில் போயிட்டே இருக்கான். அனில் அகர்வால் தூத்துக்குடியை 1 வாரம் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டான். உள்துறை வழியாக போராடுகிறவர்களை குறிப்பாத்து சுட்டான். அனில் அகர்வால் கொடுத்த பட்டியலை அவன் செஞ்சான். ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே இல்லை. கலெக்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி எப்போது வென்றார் எல்லாம் திட்டமிட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் எதை திட்டமிட்டு செய்கிறான். மக்கள் விலங்குகளைப் போல இருக்கான். குறிபார்த்து சுட்டான். போராட்டவாதிகளை குறிபார்த்து சுட்டான். இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லையே. அத்தனை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அப்புறம் கழிந்து நின்று இருக்கணும். ஒன்றும் நடக்கலையே.
சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மோடி ட்வீட் போறாரு, ராகுல் காந்தி ட்வீட் போறாரு, ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் ட்வீட் போறாரு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் செத்து பல பேர் இறந்தாங்க, அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போகல. ஆனால் இவர் நைட்டே போறாரு. இப்படியே காலைல போகிறேன்னு சொன்னவர் நைட்டு 1 மணிக்கே போயிடறாரு. இது என்னையா இது எப்படியா பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இதில் விஜய் அரசியல், அதுக்கு பின்னாடி திமுக அரசியல். விஜய் கூடுகிற கூட்டம் திமுக அதிமுக அதிருப்தியாளர் கூட்டம், அதை தக்க வைக்கணும். இப்போ 106 தொகுதிகள் பலவீனமாக இருக்குது திமுகவுக்கு. 126 தான் திமுக கூட்டணிக்கே வரும்னு திமுகவுடைய ஐடி விங்கே சொல்லுது. அப்போ 126 ஜெயிச்சா இப்போ திமுக 100 பழைய 95 சீட்டுக்கு போயிடும். ஆமாம், மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இதுக்கு எப்படியாவது விஜயை தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் புறம் இதுகிட்டு ஓட வைக்கணும். எதிர்பார்த்துருப்பாங்க சம்பவத்தை, எதிர்பார்த்துருப்பாங்க. எப்படியா இல்லைங்க, இந்த கூட்டம் கட்டு கிடக்காமல் கூட்டம் வரும், கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது எஸ்பிக்கும் தெரியும். அமைச்சர் தான் அங்கே கூட்டம் நடத்த சொல்லி அழுத்தம் கொடுத்தது அவருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு போனால் புஷி ஆனந்துக்கும் தெரியும். இத்தனை பேரும் குற்றவாளிகள். என்ன நினைக்கிறாங்கன்னா, அவுட்டரில் போனால் நிறைய கூட்டம் சேர்த்தணும், இதுக்குள்ளே நிறையா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க. பிரம்மாண்டமாக தெரியும். எல்லாம் அரசியல் தான், மலிவான அரசியல், மக்களை ஏமாற்றுகிற மலிவான கோடம்பாக்க அரசியல். கண்டிப்பாக ஐயா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.